காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கரையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜோடின் சிந்துஜன். மறந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அவை அனைவருக்கும் வாழ்த்துக்கள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் தொழிற்சங்க நடவடிக்கை இன்று காலை 8 மணியுடன் நிறைவு. அரசு பாடசாலைகள் 3ஆம் தவணை விடுமுறைக்காக மூடப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தொடர் மழையினால் 50 லட்சம் மக்கள் பாதிப்பு. தொடர்ந்து விரிவான செய்திகள். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்த தொழிற்சங்க நடவடிக்கையை இன்று காலை 8 மணிக்கு நிறைவு செய்யவுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நவீன் சொய்சார் தெரிவித்துள்ளார். இம்முறை வரவு செலவு திட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளத்தில் திருத்தம் மேற்கொள்ளாமை, ஓய்வூதியத்தை ரத்து செய்தமை மற்றும் அரசு ஊழியர்களுக்கு வழங்கிய நிவாரணங்களை குறைத்தமைக்கு எதிராக நேற்று முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டது. தொழிற்சங்க நடவடிக்கை வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் டாக்டர் நவீன் திசோய்சா தெரிவித்தார். அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 10 மணி அளவில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை சந்தித்து இந்த பிரச்சினை தொடர்பில் கலந்துரையாடவுள்ளது. அதனை அடுத்து பிற்பகல் 1 மணிக்கு நடைபெறவுள்ள மத்திய செயற்குழு கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் டாக்டர் நவீன் திசோய்சா தெரிவித்தார். எவ்வாறாயினும் அரசு சேவையாளருக்கு வழங்கப்படும் வரப்பிரசாதங்களை குறைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதற்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்கு அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தயாராக உள்ளதென சங்கத்தின் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். இதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட தொழிற்சங்க நடவடிக்கையினால் நோயாளர்கள் பாதிக்கப்பட்டிருந்தனர். இலங்கை பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் 51வது விருது வழங்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இந்த நிகழ்வு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் தலைமையில் இடம்பெற்றது. விருது வழங்கும் நிகழ்வில் வர்த்தக தலைவர்கள், நிறுவன தலைவர்கள் உட்பட உயரதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர். பொது கம்பெனிகள், சிறிய வியாபார குழுக்கள் உட்பட 144 பேர் விருதுக்காக போட்டியிட்டனர். வெற்றி பெற்றவர்களுக்கான விருதுகள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் வழங்கி வைக்கப்பட்டது. அரசு பாடசாலைகள் 3ஆம் தவணை விடுமுறைக்காக இன்று மூடப்பட உள்ளன. முதலாம் தவணைக்கான பாடசாலை நடவடிக்கைகள் 2016ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எனினும் பரீட்சை வினாத்தாள் திருத்தம் மத்திய நிலையமாக விளங்கும் 87 பாடசாலைகள் ஜனவரி மாதம் 6ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்பட உள்ளன. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை வினாத்தாள் திருத்தம் நடவடிக்கைகள் 2 கட்டமாக நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிக்கை மூலம் தெரியப்படுத்தியுள்ளது. 55 நகரங்களில் 87 பாடசாலைகளில் அமைக்கப்பட்டுள்ள 109 மத்திய நிலையங்களில் பரீட்சை வினாத்தாள் திருத்தம் பணிகள் நடைபெறவுள்ளன. பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய மூவர் சந்தேகத்தின் பேரில் நேற்று வாழைச்சேனை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அண்மை காலமாக வாழைச்சேனை பகுதியில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டுச் சம்பவங்களுடன் இவர்கள் தொடர்பு பட்டுள்ளார்கள் என போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து திருடப்பட்ட பல பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 5 கையடக்க தொலைபேசிகள், டார்ச் லைட் ஆகியன சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டதாக வாழைச்சேனை போலீசார் குறிப்பிடுகின்றனர். சந்தேக நபர்கள் இன்று வாழைச்சேனை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மகளிர் அணியின் 2ஆம் நாள் செயற்திட்டம் இன்று யாழ், கண்ணாத்தட்டி மற்றும் கதிர்காமம் நகரில் முன்னெடுக்கப்பட உள்ளது. பெண்களின் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தி அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் நோக்குடன் நியூஸ் ஃபர்ஸ்ட், சக்தி மற்றும் சிரசம் முன்னெடுக்கும் இந்த திட்டத்துடன் இலங்கை போலீசாரும் இணைந்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் நடைபெறவிருக்கும் இன்றைய நாள் நிகழ்வுகள் தொடர்பாக அறிந்து கொள்வதற்காக அலுவலக செய்தியாளர் உமாச்சந்திர பிரகாஷுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட், என்டிவி, எம்பிசி ஒன்றிணைந்து பெண்களை பாதுகாக்கும் நோக்கோடு பெண்களை முன்னிலைப்படுத்தி அவர்களுக்கான சமத்துவம், அவர்களுக்கான பாதுகாப்பு, அவர்களை வலுவூட்டி அவர்களை சமூகத்தில் அந்தஸ்துள்ள ஒரு நற்பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை மண்டபத்திலும் அதனை அண்மித்த பருத்தித்துறை கடற்கரை பிரதேசத்திலும் பெண்களை வலுவூட்டுவதற்கான ஒரு அங்குரார்ப்பண நிகழ்வு மிக வெற்றிகரமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது.
நேற்றைய தினம் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்களுடைய ஆதரவை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு வழங்கியிருந்தார்கள். முக்கியமாக அங்கு வந்திருந்த பெண்களில் பலர் பல்துறை சார்ந்தவர்கள் வந்திருந்தாலும் பல்வேறு துறையினர் தாங்கள் நாளாந்தம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் தொடர்பாக பேசியிருந்ததோடு நாட்டுக்கும் நாட்டு அரசாங்கத்திற்கும் சில பரிந்துரைகளை முன்வைப்பதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். எனவே மகளிர் அரணை உருவாக்குவதற்கு தங்களுடைய பரிந்துரைகளை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு நேற்றைய தினம் அவர்கள் வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே இலங்கையில் சனத்தொகையில் 51.6% வகிக்கின்ற பெண்களுக்கான முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வு நேற்றைய தினம் இலங்கையின் வடபகுதியிலும் தென்பகுதியிலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் இரண்டாவது நாள் இன்றைய தினம் இடம்பெற இருக்கிறது. இரண்டாவது நாளான இன்று வடபகுதியில் யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டை பகுதியில் இன்றைய தினம் இந்த நிகழ்வுகள் இடம்பெற இருக்கிறது. எனவே இன்றைய தினமும் யாழ்ப்பாணத்திலும் அதனை அண்டியிருக்கின்ற பிரதேசங்களிலும் இருக்கின்ற பெண்களையும் பெண்கள் அமைப்பு பிரதிநிதிகளையும் பெண்கள் அமைப்பு சார்ந்தவர்களையும் பெண்களுடைய துறை சார்ந்த அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக உழைப்பவர்களையும் யாழ்ப்பாணம் கண்ணாதிட்டை பகுதிக்கு நாங்கள் இன்று காலை 9 மணிக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். எனவே இது ஒரு நாட்டின் மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. பெண்களுக்கான அடுத்த கட்ட நகர்வு அவர்களுக்கான வாழ்க்கையின் ஒரு வாழ்வாதாரத்தையும் அவர்களுக்கான சமத்துவத்தையும் அவர்களுக்கான பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொடுப்பதற்கான ஒரு நிகழ்வு. எனவே இன்றைய தினம் நடைபெறுகின்ற நிகழ்வுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கின்றோம். இந்திய வானிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக நமது வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி கே சூரியகுமாரனுடன் தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம். கடந்த சில நாட்களாக தோன்றியிருந்த வளிமண்டல குழப்பமானது தற்போதும் இலங்கைக்கு அண்மையில் காணப்படுகின்ற காரணத்தினால் இலங்கையிலும் சூழவுள்ள கடல் பிராந்தியங்களும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறு காணப்படுகின்றது. பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் நாட்டின் அதிகமான பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். வடக்கு, வடக்கு மேற்கு, கிழக்கு மாகாணங்களின் கரையோர மாவட்டங்கள் சிலவற்றில் காலை வேளைகளிலும் மழை காணப்படும். இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்று பலமானதாக வீசும். பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் இலங்கைக்கு அண்மையில் ஏற்பட்டுள்ள இந்த வளிமண்டல குழப்பநிலை காரணமாக இலங்கை தீவு சுற்றியுள்ள கடற்பிராந்தியங்கள் பலவற்றிலும் மழை காணப்படும். முக்கியமாக இலங்கையின் வடக்கு, வடமேற்கு, கிழக்கு கடற்பிராந்தியங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும். ஏனைய கடற்பிராந்தியங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும். கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் இந்த காற்று வீசும். இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் காங்கேசன்துறை முதல் மன்னார், கொழும்பு ஊடான காலி வரையான கடற்பிராந்தியங்களில் மணிக்கு 50 கிலோமீட்டர் முதல் 60 கிலோமீட்டர் வரையான வேகத்தில் அதிகரித்து வீசும். அதேவேளை இந்த கடற்பிராந்தியங்களில் இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றின் வேகமானது மணிக்கு 70 கிலோமீட்டர் முதல் 80 கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசுவதன் காரணத்தினால் கடலானது இந்த சந்தர்ப்பத்தில் கொந்தளிப்பாகவும் காணப்படும். அந்த நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்திகளை 10:25 மற்றும் 11:25 இருக்கும் மணி நேர பிரதான செய்தியை 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். 0114-896-896 www.news